Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பதித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது அரச போகம் அனுபவிப்பவர் யார்? இதன் கிரகங்களின் வலிமையினால் ஒருவருக்கு அரச வாழ்வு கிடைக்கும் அமைப்பு உண்டு. அந்த கிரகங்களின் வலிமை எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இதில் ரெண்டு விதமான சூட்சுமங்கள் இருக்கும். ஒன்று, நேரடியாக இவர்களே அதிகாரமிக்க பதவிகளுக்கு வர்றது. அரச போகங்கிறது அரசு வேலை, அரசாங்கத்தில் உத்தியோகம், உயர்நிலை உத்தியோகங்கள் மற்றும் அரசியலில் வெற்றி, அதிகாரம் மிக்கவர்கள் ஆவது, அதிகார தொடர்புகள் பெறுவது, இதெல்லாம் எடுத்துக்கலாம். இன்னொன்று, மறைமுகமாக அந்த அதிகாரம் மிக்கவர்களின் வாழ்க்கை துணையாக இருக்கிறது, அல்லது சொந்தக்காரங்களாக இருக்கிறது, அல்லது உறவுகளாக இருக்கிறது, நண்பர்களாக இருக்கிறது, இல்லை சில நேரங்களில் அவங்களுக்கு பினாமியாக இருக்கிறதுன்னு கூட வரலாம். ஏதோ ஒரு வகையில் அரச போகத்தை அனுபவிச்சுட்ருக்கு. இந்த அரச போகம் அனுபவிப்பதற்கான கிரக விதிகள் என்ன? அரச போகம்னா முதல்ல என்ன? மதிப்பு, மரியாதை, 10 பேர் நம்மளை பார்த்து தலை வணங்கிறது, மதிப்பு கொடுக்கறது, பயப்படுறது, ஐயோ அவரால் எல்லாமே முடியும், அவர் பிக் ஷாட்பா அப்படிங்கிறது. பெரிய தொழிலதிபராக இருக்கக்கூடியவங்களுக்கு இது கிடைக்குது. அரசியலில் பெரிய வெற்றி பெற்றவங்களுக்கு கிடைக்குது. அதிகார பதவியில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்குது. பல கோடி சொத்துக்கள் உள்ளவங்களுக்கு கிடைக்குது. அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்குது. அரசு வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்குது. ஒரு பேங்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரு ரீஜினல் மேனேஜர் அப்படின்னா ஒரு ரீஜினல் மேனேஜர் ஒரு 10 பிரான்ச் 20 பிரான்ச்சை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு ஒரு உயர் பதவி இருக்காங்கன்னா, அந்த 10 பிரான்ச் 20 பிரான்ச்சில் இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இவங்களுக்கு அந்த மரியாதையை கொடுத்தே ஆகணுங்கிற மாதிரி. இப்போ ரிசர்வ் பேங்கில் கவர்னராக இருக்கிறவங்க, மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனங்கள் அதிகாரிகளாக இருக்கிறவங்க, சிஇஓ ரேஞ்சில் போஸ்டிங்கில் இருக்கிறவங்க, பல 100 கோடி ரூபாய் சொத்து வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், இவங்கெல்லாம் அந்த அரசபோகம் அனுபவிக்கும் நேரடியானவர்கள். இந்த அரசபோகம் அனுபவிக்கிற நேரடியானவர்களுக்கு தொடர்பில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அரசபோகம்ங்கிறது கிடைக்கும். இப்போ ஒரு மந்திரியோட பையன்னா அவர் அரசபோகம் அனுபவிப்பார். ஒரு கலெக்டரோட மனைவினா அவங்க அரசபோகம் அனுபவிப்பாங்க. ஒரு கலெக்டரோடைய அப்பா அம்மா கண்டிப்பாக அவங்களுக்கும் அந்த போகம் இருக்கும், அந்த மரியாதை கிடைக்கவே செய்யும். ஒரு ஐஜி ரேஞ்சில் இருக்கக்கூடியவருடைய ஃபேமிலிங்கும் போது அதற்கான மதிப்பு மரியாதைகள் இருக்கும். அப்போ ஒரு தொழிலதிபர் இருக்கார், கடினமான உழைப்பில் தொழில் செஞ்சு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காருன்னா அவருடைய ஃபேமிலி அந்த அரச போகத்தை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதிகாரம், வேலைக்காரர்களால் மதித்து வணங்கப்படுவது, சமுதாயத்தில் அந்தஸ்து பெறுறதுங்கிற மாதிரியான அமைப்பு எல்லாமே இதில் வரும். இந்த அரச போகத்தை பெரும் கிரக நிலைகள் என்ன? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, குரு சந்திரன் உங்கள் லக்னத்தில் இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். குருவும் சந்திரனும் உங்கள் லக்னத்தில் இருக்கணும். இது ஒரு பாயிண்ட். நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தீங்கனாலும் சரி, லக்னத்தில் குரு சந்திரன் இருந்து இவர்களின் கேந்திர வீடுகளில், அதாவது கேந்திர வீடுகள் அப்படின்னா 1, 4, 7, 10 அது லக்னத்தையும் எடுத்துக்கலாம். இந்த கேந்திர வீடுகளில் அரச கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனோ, சனியோ, செவ்வாயோ, இந்த 3 பேரில் யாராவது ஒருவர் அல்லது இருவர் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், திக்பலம் அப்படின்னு ஏதாவது ஒன்று அடைஞ்சிருந்தா உங்களுக்கு அரச போகம் கிடைக்கும். புரியுதுங்களா? குருவும் சந்திரனும் லக்னத்தில் இருக்கணும். இது ஃபஸ்ட். அடுத்து அரச கிரகங்களான சூரிய, சந்திரன், செவ்வாய், இவங்களில் யாரோ ஒருவரோ இருவரோ இந்த குரு சந்திர கேந்திரத்தில், அதாவது இப்போ லக்ன கேந்திரம்னு வந்துருச்சுனாலே 4, 7, 10 லக்னத்துலேருந்து 4ஆம் வீட்லையோ 7ஆம் வீட்லையோ 10ஆம் வீட்லையோ அல்லது லக்னத்திலேயோ இவர்கள் உச்சம் பெற்ற, ஆட்சி பெற்ற, மூலத்திரிகோணம் பெற்ற நிலையில் இருந்தாங்கன்னா, அஃப்கோர்ஸ் திக்பலமும் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இருந்தாங்கன்னா உங்களுக்கு அரச போகம் ஒன்று நேரடியான வலிமையாகவோ அல்லது மறைமுகமான வலுவிலோ இந்த யோகம், யோகிதைகள் கிடைக்கும். புரியுதுங்களா? அரச போகத்தை அனுபவிக்கும். மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு, அந்தஸ்து, பொருளாதாரத்திற்கு கஷ்டமில்லாத சூழ்நிலை, உறவுகளால் போற்றி வணங்கப்படுவது, செல்வாக்கு மிக்க வேலைகளை செய்வது, எங்கும் உங்களுக்கான அங்கீகாரத்தை பெறுவது,
சொல்வாக்கு மிக்கவராக இருப்பது, செல்வாக்கு மிக்கவராக இருப்பது, அவர்களுடன் பயணிப்பது, வாழ்க்கையில் பெரும் துன்பம் கஷ்டங்கள் எதையும் அனுபவிக்க இயலாதபடி வாழ்வியல் சூழல்கள் அமையப்பெறுவது, இதெல்லாம் தான் அரச போகம். புரிஞ்சுதுங்களா? இப்போ மேச லக்னமாக இருந்ததுன்னா குருச்சந்திரன் லக்னத்திலே இருக்கும்போது சூரியன் இங்கே உச்சம் பெறுறது அருமையான அமைப்பு. அப்படி இல்லைன்னா செவ்வாய் போய் 10ஆம் இடத்துல உச்சம் பெறுறது அல்லது லக்னத்திலே இருக்கிறது ஒரு அருமையான அமைப்பு. அப்படி இல்லைன்னா 7ஆம் இடத்துல சனி உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறது ஒரு அருமையான அமைப்பு. ரிஷப லக்னமாக இருக்கும்போது குரு சந்திரன் லக்னத்தில் அமர்ந்திருக்க 4ஆம் இடத்தில் சூரியன் வலுத்து நிற்பது அருமையான அமைப்பு. 7ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையில் இருப்பதும் 10ஆம் இடத்தில் சனி ஆட்சி பெற்ற நிலையில் இருப்பதும் அருமையான அமைப்பு தான். இல்லை சூரிய செவ்வாய் 2 பேரும் சேர்ந்து 10ஆம் இடத்துல திக்பலம் பெற்ற நிலையில் இருப்பதும், லக்னத்தில் குருச்சந்திரன் இருந்து 10ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் கும்பத்தில் திக்பலம் பெற்ற நிலையில் இருப்பது இது ஒரு அருமையான அமைப்பு தான். இது அரச போகத்தை அனுபவிக்கும் யோகியதையை தரும். மிதன லக்னமாக நீங்கள் இருக்கும்போது லக்னத்தில் குரு சந்திரன் இருக்கிற நிலையில் உங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி திக்பலம் பெற்ற நிலையில் இருப்பதும் 10ஆம் இடத்துல செவ்வாய் சூரியன் திக்பலம் பெற்ற நிலையில் இருப்பது அருமையான அமைப்பு. புரியுதுங்களா? எனக்கு எது கிடைக்குமோ அதுதான் வரும். ஆட்சி உச்சம் பெற்ற அமைப்புகள் அப்படிங்கிறது கேந்திரங்களில் வரணும். அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். நீங்கள் கடகலக்கணமாக இருந்து குருவும் சந்திரனும் லக்னத்தில் இருக்கும்போது 7இல் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெறுவது, சனி ஆட்சி பெறுவது, 4இல் சனி உச்சம் பெறுவது, 10இல் சூரியன் உச்சம் பெறுவது, செவ்வாய் ஆட்சி பெறுவது, இதெல்லாமே அரச போகத்தை அனுபவிக்கும் அமைப்பு. சிம்ம லக்னத்தில் குருவும் சந்திரனும் இருக்குது. அதாவது இதில் குருவும் சந்திரனும் லக்னத்தில் இருந்தால் அதுதான் உங்கள் லக்னம், அதுதான் உங்கள் ராசி. ஏன்னா லக்னமும் ராசியும் ஒன்றாகிறது. இதில் குரு லக்னத்தில் இருக்கும்போது திக்பலம்ங்கிற அவரும் வலிமையாகவே இருப்பார். எந்த லக்னத்தில் குரு இருந்தாலும் அவர் திக்பலம் தான். அது கிட்டத்தட்ட ஒரு பவரான நிலை தான். அதில் 4, 7, 10 அல்லது லக்னத்தில் பவர்ஃபுல்லான ஒரு கிரகமும் சேர்ந்து உட்காருது. இந்த அரச போக கிரகங்கள் அப்படிங்கிறது. அரச போகத்தை அனுபவிக்கணும்னா இவங்க வலுக்கணும், வேறு வழியே இல்லை. அது வலுத்தால் மட்டுமே கிடைக்கும். சிம்ம லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையில் இருப்பது, 7ஆம் இடத்துல சனி ஆட்சி பெற்ற நிலையில் இருப்பது, 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம் பெற்ற நிலையில் லக்னத்தில் குரு சந்திரன் இருக்கிறது இந்த அமைப்பை கொடுக்கும். கன்னிகா லக்னத்துக்கு லக்னத்தில் குரு சந்திரன் இருக்கும்போது இவர்களுக்கு 10ஆம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் திக்பலம் பெறுவது அரச போகத்தை கொடுக்கும். 7ஆம் இடத்துல சனி திக்பலம் பெறும்போது அரச போகம் பிடிக்கும். துலா லக்னத்திற்கு குரு சந்திரன் லக்னத்திலே இருக்கும்போது 4ஆம் இடத்தில் உச்ச செவ்வாய் அமர்வது, லக்னத்திலே சனி உச்சம் பெற்ற நிலையில் அமர்வது, 7ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று அல்லது சூரியன் உச்சம் பெற்ற நிலையில் அமர்வது, 7ஆம் இடத்திலே சனி பகவான் திக்பலம் பெற்று அமர்வது, 10ஆம் இடம் கடகத்தில் சூரியன் செவ்வாய் இணைந்த நிலையில் திக்பலம் பெற்று அமர்வது இந்த அமைப்பு கொடுக்கும். விருச்சிக லக்னத்திற்கு குரு சந்திரன் லக்னத்தில் இருக்கும்போது இவர்களுக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் வலுப்பது, செவ்வாய் லக்னாதிபதி இருப்பது சிறப்பிலும் சிறப்பு. 4ஆம் இடத்தில் சனி வலுப்பது சிறப்பு. 7ஆம் இடத்தில் சனி திக்பலத்தோடு இருப்பதும் சிறப்பு. தனுர் லக்ன ஜாதகர்களுக்கு குரு சந்திரன் லக்னத்திலே இருக்கும்போது இவர்களுக்கு 4இலோ 7இலோ 10இலோ அப்படிங்கிற கணக்கு வரும்போது 10இல் சூரியன் செவ்வாய் திக்பலம் அடைவதும் 7இலே சனி திக்பலம் அடைவதும் அரச போகத்தை அனுபவிக்கும் யோகிதைகளை கொடுக்கும். மகர லக்ன ஜாதகர்களுக்கு லக்னத்தில் குரு சந்திரன் அமர்ந்திருக்கிற நிலையில் லக்னத்திலேயே செவ்வாயோ சனியோ இருந்தாலும் சரி, 4ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருந்தாலும் சரி, 7ஆம் இடம் கடகத்தில் சனி திக்பல பரிவர்த்தனை பெற்று இருந்தாலும் சரி, 10ஆம் இடத்தில் சனி உச்சம் பெற்றோ அல்லது சூரியன் செவ்வாய் திக்பலம் பெற்று இருந்தாலும் சிறப்பு. அரச போகம் தேடி வரும். இதில் நேரடியாக இவர்களே அதிகார பதவிகளுக்கு உயர்நிலை யோகிதைகளை பெற்று அரச போகத்தை அனுபவிக்க முடியும். அல்லது மறைமுகமாக இவர்களின் உறவுகள் சார்ந்து நண்பர்கள் சார்ந்து அரச போகத்தை அனுபவிக்க முடியும். 2 விதத்திலையும் அனுபவம் வரும். கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் குரு சந்திரன் லக்னத்தில் இருக்கும்போது இவர்களுக்கு 7இல் சூரியன் ஆட்சி பெறுவதோ, சனி திக்பலம் பெறுவதோ, 10இல் செவ்வாய் ஆட்சி பெறுவது மற்றும் சூரியன் திக்பலம் பெறுவது அரச போகத்தை அனுபவிக்கும் யோகிதைகளை கொடுக்கும். மீன லக்ன ஜாதகர்களுக்கு குரு சந்திரன் லக்னத்தில் இருக்கும்போது 7ஆம் இடத்தில் சனி திக்பலம் பெறுவதும் 10ஆம் இடத்தில் செவ்வாய் சூரியன் திக்பலம் பெறுவதுமே அரச போக யோகிதை தரும். இதில் குருவும் சந்திரனும் லக்னத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு 4, 7, 10 பவர்ஃபுல்லான கிரகம் உட்காணும். இந்த 1, 4, 7, 10 இருக்கிற ஒரு விசேஷமே ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷனுக்கு உங்களை கொண்டுட்டு சேர்க்கறது. அது உங்களுடைய முயற்சி அல்லது உங்கள் உறவு சார்ந்த தொடர்புகள் சார்ந்த முயற்சினால் அது நடக்கும். ஸோ இந்த அமைப்பு இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் அரச போகத்தை அனுபவிக்கும் யோகிதைகள் நிச்சயமாக
கிடைக்கப்பெறும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.